வெல்கம் டு கேட்ரூம் கண்ட்ரோல். மைசெல்ஃப் ரம்யா ஸ்ரீ சந்தியா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோல்ல என்பி சார்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்பி சார்ட் அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பி சார்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ்ஸை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து n வந்து ஏன் முன்னாடி யூஸ் பண்ணுறாங்கன்னா, n வந்து சாம்பிள் சைஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ சாம்பிள் சைஸ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட், p ரெப்ரசென்ட் நம்பர் ஆஃப் ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ்ஸ், அதுதான் வந்து என்பி சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சாம்பிள் சைஸ் சாம்பிள் நம்பர் 1 எடுக்கலாம். ஸோ அந்த சாம்பிள் சைஸ் வந்து நம்ம சாம்பிள் சைஸ் வந்து எல்லாம் இப்போ சாம்பிள் நம்பர் 2க்கு என்ன தான் இருக்கும், சாம்பிள் நம்பர் 3க்கு என்ன தான் இருக்கும். ஸோ அப்படியே போனால் நம்பர் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கணும், என்ன இருக்கும். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, சாம்பிள் நம்பர் 1க்கு என்ன தான் இருக்கும், என்ன 2க்கு என்ன 3க்கு என்னன்னா அப்போ சாம்பிள் சைஸ் வந்து இதில் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். எதுலன்னா என்பி சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இதில் வந்து பி அப்படிங்கும்போது வந்து ஃபிராக்ஷன் டிஃபெக்டிவ் பற்றி பேசுது. அப்போ நம்பர் ஆஃப் ஃபிராக்ஷன் டிஃபெக்டிவ் டு த சாம்பிள் சைஸை தான் என்ன சொல்ல வராங்கன்னா பின்னு சொல்ல வராங்க. இப்போ இதுலேயே நம்ம வந்து NP is equal to defective அப்படிங்கும்போது இதுலேயே நம்ம வந்து ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். P is equal to D by sample size. ஸோ P is equal to D by samples தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, P is equal to number of fraction defective, number of summation போடும்போது சிக்மா D வரும். ஸோ சிக்மா D by sample size அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ D அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து D1, D2, D3, Dn அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம வந்து இதில் P1 போடும்போது என்ன வரும்னா சிக்மா D1 by N1. ஸோ அதே மாதிரி D2 by N, D3 by N வரும். ஸோ Pn போடும்போது summation of Dn by N அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, P bar அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ P bar அப்படிங்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார்முலாவில் summation of I is equal to 1 to the n கண்டிஷன் சொல்கிறாங்க. summation of pi to the sample size, அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா P bar. இது எல்லாமே நம்ம சம் பண்ணணும். to the total sample size வந்து கேபிட்டல் N ரெப்ரசென்ட் பண்றாங்க. total sample size n அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த சாம்பிள் சைஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கனால நம்ம வந்து summation pi போட்டாலே அது P bar அந்த கண்டிஷனுக்கு வரும். அடுத்தது என்னன்னா, ஏன்னா இந்த n வந்து இந்த பக்கம் போகும்போது ஆக்சுவலா நம்ம NP பத்தி பேசுறதுனால இந்த சாம்பிள் சைஸ் என்ன ஆயிட்டா இந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ summation of pi னாலே NP சார்ட்ல வந்து summation of pi னாலே இதுதான் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் லிமிட்னா என்னன்னு சொல்ல வராங்க. கண்ட்ரோல் லிமிட்னா P பார் தான் கண்ட்ரோல் லிமிட். அப்போ P பார்ங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், P பார்ங்கிறது இதுதான். ஸோ அதுதான் இங்கே வந்து கண்ட்ரோல் லிமிட்னு சொல்றாங்க. அப்போ கண்ட்ரோல் லிமிட்னா இது என்ன வரும், I is equal to 1 to n. ஸோ P பார் மட்டும் பேசும்போது n வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். summation of pi by n வந்துடும். அடுத்தது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னா என்ன பார்ப்போம். அடுத்தது லோயர் கண்ட்ரோல் லிமிட்னா என்ன பார்ப்போம். ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து இதில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, P bar NP bar plus 3 sigma அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுலயும் நம்ம P barங்கும்போது NP சார்ட் பத்தி தான் பேசணும். சோ NP bar minus 3 sigma. சோ plus 3 sigma னா upper, minus 3 sigma னா lower control limit அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இப்போ sigma அப்படிங்கும்போது sigma P இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா standard deviation represent with P சார்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப sigma P வந்து ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு. sigma P is equal to root of P bar into 1 minus P bar divided by n அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா x is equal to sigma by root n பார்த்தோம். ஸோ இது வெறும் சிக்மாங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த சிக்மா எக்ஸ்ங்கிறது மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட மீன் எடுக்கிறோம்ல அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சிக்மா மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ சிக்மாங்கும்போது என்ன வரும்னா சிக்மா எக்ஸ் வந்து இந்த ரூட் n வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ இந்த சிக்மா மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதனால இங்கிருந்து நம்ம சிக்மா எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன வந்து இப்போ கீழே எப்படி எழுதலாம் divided by root n, இதுக்கு தனி ரூட் எடுத்து கொடுக்கும்போது இங்க சிக்மா p இருக்கும். ஸோ இந்த ரூட் n இந்த பக்கம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா வெறும் p bar into 1 minus p bar வரும். ஸோ இதில் வந்து சிக்மா into root n தான் வந்து சிக்மா ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ இது வந்து சிக்மா into root n வந்து இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா n p bar plus 3 into root of p bar into 1 minus p bar எழுதுறோம். ஸோ இந்த p bar முன்னாடி வந்து np போகணும், np சார்ட் பற்றி பேசுகிறோம். ஸோ இங்கேயும் np bar minus 3 into root of np bar into 1 minus p bar அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அண்ட் லோவர் கண்ட்ரோல் லிமிட் ஆஃப் np சார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்னன்னா NP சார்ட் பத்தி பார்த்தோம். ஸோ NP சார்ட் வந்துட்டு எதுல வருது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு D by n அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாம்பிள் சைஸ் வந்து 1 2 3 இருக்கும்போது நமக்கு சாம்பிள் சைஸ் வந்து இங்க NP சார்ட்ல nங்கிறது வந்து சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத ரெப்ரசென்ட்